அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாய் சாத்விகா. இன்றைக்கி நான் தமிழ் புத்தாண்டு பற்றி பேச போகிறேன். மாதங்களில் முதல் மாதம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்துடைய முதல் நாளில் தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம். 12 மாதங்கள் சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த 12 மாதங்கள் முடிஞ்சாதான் ஒரு தமிழாண்டு. தமிழ் ஆண்டுகளில் 60 ஆண்டுகள் இருக்குது, பிரபவலேருந்து அட்சய வரையும். இப்போ நம்ம எதிர்கொள்ள போகிற ஆண்டு விஸ்வாவசு ஆண்டு. நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவோம்? முதல்ல கனி காணுதல் அப்படின்னா என்ன? புத்தாண்டு அன்னைக்கு முன்னத்த நாள் ராத்திரி ஒரு தாம்பாள தட்டில் முக்கனிகள், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இந்த முக்கனிகளை அடுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு நகை, அப்புறம் கொஞ்சம் காசு, பணம் வச்சுட்டு ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி அந்த தாம்பாள தட்டில் வச்சுட்டு நம்ம ராத்திரி தூங்க போயிடணும். அடுத்த நாள் நம்ம காலையில் கண் விழிக்கும் போதே அந்த தாம்பாள தட்டில் விழிக்கணும். அப்படி விழிச்சா இந்த முழு வருடமும் ரொம்பவே சுபிக்ஷமாக இருக்கும் நட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து கை விசேஷம் அப்படின்னா என்ன? எல்லா விசேஷத்துக்குமே நம்ம பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அதே மாதிரி புத்தாண்டு அன்னைக்கு நம்ம பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்படி வாங்கணுன்னா அது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்க காசு கொடுத்தா நம்ம வாங்கணும், இல்லைனா நம்ம காசு கேட்டு வாங்கணும். வாங்கி நம்ம உண்டியலில் போட்டுக்கும் போது அது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அடுத்து நமக்கு விசேஷம்னாலே என்ன ஞாபகம் வரும்? நல்லா சாப்பிடுவோம்ல. இப்போ அறுசுவை விருந்து. அறுசுவை அப்படின்னா என்ன? 6 சுவைகள், அதாவது இனிப்பு, கார்ப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. இந்த 6 சுவைகளை கொண்டது தான் அறுசுவை உணவு. அதாவது இனிப்புக்கு பாயாசமோ சக்கரை பொங்கலோ, கார்ப்புக்கு வடை, புளிப்புக்கு மாங்காய் பச்சடி, கசப்புக்கு வேப்பம்பூ ரசம், இல்லைன்னா பாவற்காய் பொரியல், துவர்ப்புக்கு வாழைப்பூ பொரியல், உவர்ப்புக்கு உப்பு. இந்த 6 சுவைகளும் கலந்து இந்த உணவை எவ்வளவு சுவையாக ஆக்குதோ இந்த முழு வருடமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லா சுவையும் கலந்துருக்கும். அது ரொம்பவே நல்லது. வேற என்ன பண்ணுவாங்க புத்தாண்டு அன்னைக்கு? நிறைய வியாபாரிகள் அவங்களோட புது கணக்கு புத்தாண்டு அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க. வீட்டில் பெரியவங்க பஞ்சாங்கம் படிப்பாங்க. அப்படி படித்தா புத்தாண்டு அன்னைக்கு ரொம்பவே நல்லது. நிறைய கோவில்களில் புத்தாண்டு, அதாவது சித்திரை மாதம்னா ரொம்பவே விசேஷம். வரப்போகிற விஸ்வாவசு ஆண்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னுட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.